மேம் ஒரு டவுட் மேம், இந்த நான்ஸ்டிக் குக்கரோ நான்ஸ்டிக் தவால வந்து குக் பண்ணி சாப்பிட்டா கேன்சர் வரும்னு கேள்விப்படுறோம், உண்மையா? ஸோ நான்ஸ்டிக் பேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் சாதாரண தோசை தவால் போட்டால் ஒட்டிக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் விமன், இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் நான்ஸ்டிக் தவா இல்லாமல் என்னால் தோசையே சுட முடியாது. இப்போ கண்டிப்பாக நான்ஸ்டிக் தவால, அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் குக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணாது. ஸோ நான்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாலி டெட்ராஃப்ளூரோஎத்திலீன் PTFAன்னு சொல்லி ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோட்டிங் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 to 250 சென்டிகிரேட்ஸ் ஆஃப் சூடு வந்து தாங்கும். நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண நான்ஸ்டிக் தவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி இருக்கும் போது, அது அந்த 200 டிகிரிஸ் ஹீட் ஆகும் போது அது வந்து வேப்பர்ஸாக மாறும் போது பாலி டெட்ராஃப்ளூரோ ஆக்டனேட்னு ஒரு ஆசிட் ஃபியூம்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து உட்கொள்ளும் போது வந்து கேன்சர் மட்டும் இல்லை, இட்ஸ் ப்ரூட் கார்சினோஜன், வேர் லங் இஷ்யூஸ், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீசஸ், இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. பட் இப்போ யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் தவாஸ், அதே மாதிரி சில ஏர் ஃப்ரையர்ஸ் எல்லாமே வந்து இந்த PTFAங்கிற கோட்டிங் வந்து இது நல்ல ஸ்டாண்டர்டான கோட்டிங்கு. வேர் யூ கேன் ஹீட் மோர் தென் 200 டிகிரி செல்சியஸ் இது பண்ணால் கூட அது வந்து மெல்ட் ஆகாத மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வர நான்ஸ்டிக் தவாஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் தான். ஸோ அது எப்போ நான் சேஃப் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நான்ஸ்டிக் தவா வந்து நம்ம விளக்குறோம், அப்போ வந்து இந்த இரும்பு கம்பி வச்சு வளர்க்கும் போது அது நிறைய ஸ்கிராச்சஸ் விழுந்துருது. ஸோ அப்போ அந்த ஸ்கிராச்சஸ் விழுகிற அந்த எஜஸ்லேருந்து வந்து சம்டைம்ஸ் ஓவர் ஹீட் ஆகும் போது வந்து இந்த ஃபியூம்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கிரானிக் கண்டிஷனில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து யூ கோ ஃபார் கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் விற்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் விற்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து அதில் எந்த கோட்டிங்கும் இல்லாதனால அது பெருசாக நம்மளுக்கு ஒரு ஹெல்த் ஹசார்டாக காஸ் பண்ணாது. ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிக்கணும். ப்ரிஃபரபிளி கோ ஃபார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயர்ன், அது என்றைக்குமே ரொம்ப நல்லது.